ஆதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கலை, பண்பாடு, இலக்கியம்னு வான்புகழ் பெற்றது நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு அரிய மேடையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கி மாணவர்களுடைய தமிழ் அறிவையும் ஆற்றலையும் வளர்ப்பதற்காக பிரம்மாண்டமாக தமிழ் திறன் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இந்த அருமையான திட்டத்தின் தொடக்கம், இதில் இருந்த சவால்கள் மற்றும் வருங்கால திட்டம், இதை பத்திலாம் இன்னைக்கு நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க தொல்காப்பிய மன்றத்தின் தலைவர் முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்கள். வணக்கம். மற்றும் செயலாளர் திரு சுகந்தன் வள்ளிபுரம் அவர்கள். வணக்கம். முனைவர் அவர்களே, இந்த தொல்காப்பிய மன்றம் தமிழ் திறன் போட்டிகளை எப்படி தொடங்கியது? தமிழ் போட்டிகள் கனடாவில் பல்வேறு சமூக நிறுவனங்களால் நடாத்தப்படுகின்றன. ஆனால் தமிழ் திறன் போட்டியை தொல்காப்பியத்தை முன்னிலைப்படுத்தி அதனூடாக கொண்டு நடாத்துகின்ற நிகழ்வு தான் தொல்காப்பிய மன்றத்தினால் நடாத்தப்படுகிறது. தமிழில் முதன்மை நூலான தொல்காப்பியம், அதனை கற்றாலே அதிலிருந்து தமிழ் தான் உருவாகி எல்லா இடமும் பரவுகிறது. அதிலிருந்து தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகின்ற முயற்சியாகத்தான் முதல் முறையாக தமிழ் திறன் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டன. நன்றி அம்மா, அழகா சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு சுகந்தன் அவர்கள். இப்போ 2016ஆம் ஆண்டு இந்த போட்டிகளை தொடங்கியதற்கான முக்கிய பின்னணி என்ன? கனடா தொல்காப்பிய மன்றம் 2015ஆம் ஆண்டில் இங்கே கனடாவில் தொடக்கி வைக்கப்பட்டது. அதன் நோக்கம் தொல்காப்பியத்தை மக்களிடம் பரவலாக கொண்டு செல்வதாகும். இங்கே கொண்டு செல்வதற்கு கனடாவில் பெரியவர்களும் இருக்கிறார்கள், அடுத்த தலைமுறையை சார்ந்த சிறுவர்களும் இருக்கிறார்கள். எனவே தொல்காப்பியம் தொடர்ந்து இங்கே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் நாங்கள் முதன்மையாக இளைய சமுதாயத்தினரிடமும் தொல்காப்பியத்தை கொண்டு செல்ல வேண்டும். தொல்காப்பியம் பரவலாக எல்லாராலும் அறியப்படாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது கூட கனடாவில் மட்டுமல்ல, இலங்கை, இந்தியா உட்பட்ட பல நாடுகளிலும் சாதாரண தமிழர்களிடம் தொல்காப்பியம் பற்றிய அறிவு கிடையாது. தொல்காப்பியம் கற்பதற்கு கடினமானது என்கின்ற ஒரு கருத்தும் மக்களிடம் இருக்கின்றது, படித்தவர்களிடம் கூட இருக்கின்றது. அந்த நிலையை உடைத்து தொல்காப்பியத்தை அனைவரும் கற்கலாம், தொல்காப்பியத்தை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்களுக்கு இருந்தபடியினால் அதை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தினால் தமிழ்த்திறன் போட்டிகளை நாங்கள் உருவாக்கினோம். இந்த தமிழ்த்திறன் போட்டிகளின் ஊடாக நாங்கள் வழங்குகின்ற கேள்வி பதில்களில் தொல்காப்பியம் தொடர்பான கருத்துக்களையும் தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கின்ற செய்திகளையும் உள்ளடக்கினோம். இதன் மூலம் தொல்காப்பியம் பற்றிய அறிவு இளைய சமுதாயத்தினரிடமும் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த மாணவர்களிடம் நாங்கள் அறிமுகப்படுத்திய போட்டிகளில் பேச்சு போட்டிகள், படம் பார்த்து பெயர் கூறும் போட்டிகள் ஆகியவை இளைய மாணவர்களுக்காகவும், வளர்ந்த மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள், படம் பார்த்து பெயர் எழுதும் போட்டிகள் மற்றும் வினாவிடை போட்டிகள் என்பவற்றையும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். நீங்கள் சில வழியில் கேட்கலாம், படம் பார்த்து எழுதும் போட்டிகள் எதற்காக வைக்க வேண்டும் என்று சொல்லி. இங்கே இருக்கின்ற மாணவர்களில் பலருக்கு பல பெயர்களுக்கு தமிழ் சொற்கள் தெரியாது. ஆகவே நாங்கள் படம் பார்த்து பெயர் எழுதும் போட்டிகளில் அன்றாட பாவனையில் இருக்கின்ற பல வகையான பொருட்களுக்கு உரிய தமிழ் பெயர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். எனவே அவர்கள் அந்த தமிழ் படங்களை பார்த்து அதற்குரிய பெயர்களை கூறுவதோ அல்லது அதற்குரிய சொற்களை எழுதுவதற்கு பயிற்சி பெறுகின்றார்கள். இதனால தமிழ் எழுத தெரியாத குழந்தைகளுக்கு கூட இது உதவும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக ரொம்ப உதவியா இருக்கும் கண்டிப்பா. இப்போ மரபு வழி போட்டிகள்லாம் இருந்திருக்கு இல்லையா, வினா விடை, மீதிலாம். இப்போ அந்த மாதிரி போட்டிகள்ல காணொளி ஒப்படைப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்க புதுசா கொண்டு வந்திருக்கீங்க. இது எப்படி குழந்தைகளுக்கு உதவுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆரம்ப காலத்திலே குழந்தைகளுக்கு தொல்காப்பியம் சார்ந்த பேச்சுக்கள், தொல்காப்பியத்தை பற்றிய எல்லா அடிப்படை கிண்டர்கார்டனில் இருந்து பல்கலைக்கழக வரையான மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகளில் தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தப்பட்டது, பல்வேறு மட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த மட்டமாக இந்த குழந்தைகளுக்கு தொல்காப்பியம் என்றால் என்ன என்ற அறிவு வந்ததன் மேல்
அவர்கள் மேற்கொண்டு தொல்காப்பியத்தை பற்றி தொல்காப்பியத்தில் உள்ள பல்வேறு அம்சங்களை காணொளி ஒப்படை மூலமாக எடுத்து வருவதற்கான ஒரு படிநிலை வளர்ச்சியைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இது 2024 நடந்த முதலாவது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டிலே வினா விடை போட்டி கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வினா விடை போட்டி அறிமுகமான காலத்திலே அதனுடைய அடுத்த 3வது படிமுறை வளர்ச்சி என்று சொல்லலாம், தொல்காப்பியம் பற்றிய 100 வினாக்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு அதன் மூலமாக அவர்களுடைய தொல்காப்பியம் பற்றிய அறிவு பரவலாக எடுத்து வரப்பட்டது. அதன் பிறகுதான் நீங்கள் இப்பொழுது கேட்கின்ற இந்த தொல்காப்பியம் பற்றிய வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மிக அண்மை காலத்திலே இந்த 2026 நடைபெறவிருக்கின்ற 2வது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டின் ஒரு அங்கமாக சிறார்களுக்கு தொல்காப்பிய வகுப்பு நடைபெற்றது. அந்த வகுப்பினுடைய பலாபலன் எதிர்காலத்தில் எல்லோருக்கும் நிறைய தெரிய வரும். குழந்தைகள் நிறையவே தொல்காப்பியத்தை நேரடியாக படித்து அந்த நேரடி படிப்பது மட்டுமல்லாமல் அங்குள்ள நூற்பாக்களை தொல்காப்பிய நூற்பாக்களை குழந்தைகளே மனனம் செய்து ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்திலேயே கிடைக்காத பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரையும் உள்ள 70 மாணவர்கள் இந்த கற்கை நெறியிலே பயின்று ஒப்படை செய்திருக்கிறார்கள். இதனுடைய விரிவாக்கம் நீங்கள் நேரடியாக குழந்தைகள் மூலமாகவே இந்த வானொலியிலே காணக்கூடியதாக இருக்கும். நேயர்களே, கனடா தொல்காப்பிய மன்றம் இத்தனை வருடங்களா இந்த போட்டிகள் எல்லாத்தையும் சிறப்பா நடத்திட்டு வராங்க. இதுல இளம் மழலை முதல் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வரையில் பல பாகங்களா இந்த போட்டிகளை பிரிச்சிருக்காங்க. இது எப்படி பிரிச்சாங்கங்கிறத நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல கேள்வி. நாங்கள் இளமழலை முதல் வகுப்பு 8 வரை படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் பிறந்த ஆண்டுகளின் அடிப்படையில் அவர்களுக்கான போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டு பிறந்தவர்களுக்கும் தனித்தனி போட்டிகளாக நடைபெறுகின்றன. வகுப்பு 9 முதல் 12 வரையிலான மாணவர்கள், மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், இந்த வகுப்பிற்குரிய ஆண்டுகளில் பிறந்த மாணவர்களுக்கு ஒரு குழுவாக இணைத்து தனித்து அவர்களுக்கு போட்டி நடத்தப்படுகின்றது. இளமழலை முதல் முதுமழலை வரையான முதல் 2 பிரிவுகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே கூறியது மாதிரி பேச்சு போட்டியும் படம் பார்த்து பெயர் கூறுதல் போட்டிகளும் வைக்கின்றோம். தரம் 1 முதல் தரம் 2 வரையான மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, படம் பார்த்து பெயர் கூறும் போட்டி மற்றும் படம் பார்த்து பெயர் எழுதும் போட்டி ஆகியவற்றை வைக்கின்றோம். வகுப்பு 3 முதல் வகுப்பு 8 வரையான மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள், படம் பார்த்து எழுதும் போட்டிகள் மற்றும் வினாவிடை போட்டிகளை வைக்கின்றோம். உயர் நிலை வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு, அவர்கள் ஒரு பிரிவுகளாகத்தான் அனைத்து 4 வகுப்புகளையும் ஒரு பிரிவுகளாக சேர்த்து தான் போட்டிகள் நடத்தப்படுகின்றது. அவர்களுக்கு காணொலி ஒப்படை போட்டி, வினாவிடை போட்டி மற்றும் படம் பார்த்து பெயர் எழுதும் போட்டிகளை வைத்து வருகின்றோம். இந்த காணொலி ஒப்படை போட்டி ஏன் வைக்கின்றோம் என்றால், அவர்கள் அதாவது இங்கே ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ஹைஸ்கூல் மாணவர்கள் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் வளர்ந்து வருகின்றார்கள். அங்கே அவர்களுடைய வகுப்புகள் பாடசாலைகளில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் செய்கின்றார்கள். ஏனெனில் நீங்கள் வேலைகளுக்கு போகும் பொழுது உங்களுடைய ப்ரொஜெக்டுகளை நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் செய்ய வேண்டும். எனவே அவர்களுக்கு நாங்கள் பேச்சு போட்டிகளுக்கு நாங்கள் பேச்சுக்கள் எழுதி கொடுப்போம். இது தாங்களாக நாங்கள் தலைப்புகள் மட்டும் அல்லது விடயப்பரப்பு கொடுக்கின்றோம். அந்த விடயப்பரப்பில் அவர்கள் தாங்களாகவே போய் ஆராய்ச்சி செய்து அதை ஒரு ப்ரொஜெக்டாக எடுத்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்து பவர் பாயிண்டில் அதை கொண்டு வந்து எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் செய்கின்றார்கள். எனவே தொழில்நுட்ப ரீதியாகவும் தமிழுடன் அவர்கள் பழகுகின்றார்கள், தமிழையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். அங்கே ஒரு வகுப்பிற்கு ஏற்றாற் போல் நீங்க அதை பிரிச்சிருக்கீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு வகுப்புகளும். ஆனால் எங்களுடைய முக்கிய எங்கள் போட்டிகளுடைய நிபந்தனையில் ஒன்று அவர்கள் பிறந்த ஆண்டுகளின் அடிப்படையில் தான் போட்டிகள் நடைபெறுகின்றது. பொதுவாகவே இங்கே
99% மாணவர்கள் பிறந்த ஆண்டின் அடிப்படையில் அவர்கள் வகுப்புகளுக்கு போகின்றார்கள். ஆமா, இப்போ பிறமொழி சூழல்ல வளர்ற நம்ம குழந்தைகள்கிட்ட நீங்க தமிழ் உச்சரிப்பையும் தமிழ் எழுத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்க சந்திக்கிற சவால்கள் என்ன? மிகவும் முக்கியமானதும் அவசியமானதுமான ஒரு கேள்வி. இந்த புலம்பெயர் நாடுகளிலே மக்கள் தமிழை ஏன் கற்க வேண்டும் என்று பலர் கேள்வி கேட்கின்ற அதே நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே சில நூறு மாணவர்கள் தான் தமிழை கற்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான குறைபாடாகும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு நாங்கள் தமிழை கற்பதில் 2-3 விதமான அங்கத்தவர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். ஒன்று மாணவர்களை நோக்கித்தான் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மாணவர்களுக்கு தமிழை எடுத்து செல்லுகின்ற பெற்றார்கள், அது இரண்டாவது. அந்த பெற்றார்களுக்கு இதனை ஊக்கப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் என்று சொல்லி 3 விதமான அங்கத்தவர்கள் இந்த தமிழ் மொழியை புலம்பெயர் நாடுகளிலே கற்பிப்பதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலாவதாக இந்த ஆசிரியர்களுக்கு, பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு தமிழ் சிறப்பாக கற்பிப்பது என்பது ஒரு சவாலாக இருக்கிறது. இரண்டாவதாக பெற்றார்கள், அதனை எத்தனை பெற்றார்கள் தமது மொழியை, தாய்மொழியை உயிராக நினைத்து தமது குழந்தைகளுக்கு ஊட்ட நினைக்கிறார்கள் என்பது மிக 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 குறைந்த எண்ணிக்கையிலான பெற்றார்கள். குழந்தைகள் பெற்றார்களுடைய ஆர்வத்தின் காரணமாக எடுத்து செல்லப்பட்டு பிறகு தாங்களாகவே அதிலே ஊக்கமடைந்து வளர்ச்சி பெறுவதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழ் வீட்டு மொழியாக இருக்க வேண்டும். கட்டாயமாக வீட்டு மொழியாக இருந்த மாணவர்கள் தான் தமிழை சிறப்பாக எடுத்து செல்கிறார்கள் என்பதை மிக அண்மை காலத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வீட்டு மொழி இல்லாத மாணவர்களை வீட்டு மொழியாக ஆக்குவதற்கு உரிய சந்தர்ப்பங்களை இந்த ஆசிரியர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களோடு பேசுவது, பழகுவது, இந்த ரீடிங், ரைட்டிங் அண்ட் டாக்கிங் என்றது மட்டுமில்லும் அதை முறையாக குழந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்குரிய பயிற்சி இந்த ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற ஆசிரியர்களால் பயிற்றப்படுகின்ற மாணவர்கள் சிறந்த முறையில் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உச்சரிப்பை பற்றி கேட்டீர்கள். இந்த உச்சரிப்பு என்பது வீட்டிலிருந்து வர வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டிலிருந்து 2 மொழி பேசுகின்ற மாணவர்கள் எப்பொழுதுமே ஒரு மொழியினுடைய தாக்கம் மற்ற மொழியிலே இருக்கும். ஆனால் வீட்டிலே தமிழை பேசுகின்ற மாணவர்கள் பள்ளிக்கூடங்களிலே ஆங்கிலத்தை பேசும் பொழுது வேறான உச்சரிப்புகளை பயன்படுத்துவதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது பெற்றோருடைய கடமையும் ஆசிரியர்களுடைய கடமையும் அவர்களால் ஊக்கப்பட்ட மாணவர்களுடைய கடமையும். இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் இந்த நாட்டிலே, அதாவது குறிப்பாக கனடா நாட்டிலே இதை வெற்றிகரமாக கொண்டு செல்கிறோம், முன்னெடுத்து செல்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. போட்டிங்கிறது மாணவர்களுடைய அறிவு திறனை தேர்ச்சி பண்றதுக்காக நடத்துற ஒரு விஷயம். இப்போ அண்மையில் நடந்த தமிழ் திறன் போட்டிகள்ல மொத்தம் எத்தனை மாணவர்கள் பங்கேற்றாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த பொறுப்பாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக கூறுகிறேன். இந்த போட்டிகள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் நாளன்று ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் 152 மாணவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். நாங்கள் 33 போட்டிகளை அங்கே நடத்தினோம். முதல் 2 பிரிவுகளுக்கும், அதாவது இளமழலை மற்றும் முதுமழலை ஆகிய மாணவர்களுக்கு 2 போட்டிகளும், ஏனைய மாணவர்களுக்கு 3 போட்டிகளும் நடத்தினோம். அதிலும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் தனித்தனியாக இந்த முறை நூற்பா ஓதுதல் போட்டியும் எங்களால் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மட்டுமன்றி ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும், பெருமளவிலான பெற்றோர்கள் அவர்களை ஊக்கப்படுத்துவதும்
எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இங்கே வருகின்ற மாணவர்கள் போட்டியில் பங்கு பெற்றது மட்டுமில்லாமல் தங்களுக்கிடையிலான நட்புறவினையும் வளர்த்து கொள்கின்றார்கள். பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்ற மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், அதாவது அடுத்த தலைமுறையாக இருக்க போகின்ற தமிழ் மாணவர்கள் தங்களுக்கிடையிலான ஒரு நெட்வொர்க்கிங்கையும் இங்கே உருவாக்கி கொள்கிறார்கள் என்பதும் பெருமைக்குரிய விடயமாகும். இன்னும் மேல் மேல் வளர்ந்து இன்னும் பல மாணவர்கள் பங்கேற்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வினாவிடை மற்றும் பேச்சு போட்டிகள்ல அம்மா நீங்க தலைப்பு மற்றும் உள்ளடக்கங்களை எப்படி முடிவு செய்றீங்க? மிக சிறப்பான கேள்வி. ஏற்கனவே திரு சுகந்தன் அவர்கள் சொல்லிக் கொண்டது போல பேச்சு போட்டியில், அனைத்து பேச்சு போட்டியில் 90% பேச்சு போட்டிகளும் அறிஞர்களால் தயாரிக்கப்படுகின்றன. அதை எல்லா பேச்சு போட்டிகளிலும் தொல்காப்பியம் பற்றிய நிறைவான தகவல்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. அந்த நிலையிலே குழந்தைகள் தொல்காப்பியத்தை பற்றிய தகவல்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அடுத்ததாக வினாவிடை போட்டி என்ற, அது ஜெனரல் நாலேஜ் என்று கொடுக்கப்படுகின்ற அந்த போட்டியிலே மேலும் அடுத்தபடிக்கு சென்று அவர்கள் தொல்காப்பியம் பற்றிய சிறப்பு அம்சங்கள், தொல்காப்பியம் எவ்வாறு தமிழுடன் இணைந்திருக்கிறது, தமிழுக்கு தொடக்கமாக இருக்கிறது, தொடக்க புள்ளியாக இருக்கிறது, அங்கு சொல்லப்படுகின்ற அறிவியல் சார்ந்த விளக்கங்கள் முதலிய அனைத்து விஷயங்களும், மக்கள் வாழ்வியல், அரசியல், தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்ற இலக்கண விளக்கங்கள், ஒப்படைகள், அறிவியல் சார்ந்த விளக்கங்கள், அனைத்து கேள்விகளும் அங்கு வினாவிடையிலே கேட்கப்படுகின்றன. அப்ப அந்த கேள்வி எங்கு தயாரிக்கப்படுகிறது என்று நீங்கள் கேட்டதுக்கு, இங்கே முதுகலை கற்று தேறிய அங்கத்தவர்கள் இதனை தயாரித்து ஒவ்வொரு வருடமும் சிறிது மாற்றங்களுடன், சிறிது ஏற்றங்களுடன், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் கூடுதலான விளக்கங்களை கொடுப்பதாக இந்த போட்டி வினாக்கள் அமைகின்றன. அவ்வாறு குழந்தைகளை தொல்காப்பியத்தை நோக்கி பயணிக்க வைக்கின்றது தான் இந்த போட்டிகள் அனைத்திலுமே அடிப்படையாக நோக்கமாக இருக்கிறது. இந்த போட்டிகளை தயாரிப்பவர்கள் அதிலே நிபுணத்துவம் பெற்ற பெரும்பாலான அங்கத்தவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழிலே முதுகலை முடித்திருப்பார்கள் அல்லது பட்டப்படிப்பு முனைவர் பட்டம் முடித்திருப்பார்கள். அத்துடன் உங்களுக்கு செயலாளரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தொழில்நுட்பத்தில், கணினி தொழில்நுட்பத்தில் தனது பட்டப்படிப்பை முடித்தவர். அத்துடன் தமிழ் முதுகலையில் மொழியியலிலும் இலக்கியத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். அப்படியான அங்கத்தவர்களை கொண்டுதான் இந்த பரீட்சைக்கு வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்றன. தரமான வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்றன. குழந்தைகள் அவற்றை சிறப்பாகத்தான் செய்கின்றார்கள். சுகந்தன் அவர்களே, நீங்க இத்தனை போட்டிகளை ஒரே நாள்ல எப்படி நடத்துறீங்க? அப்புறம் ஒவ்வொரு போட்டிக்கும் நீங்க நடுவர்களை எப்படி நிர்ணயிக்கிறீங்க? ஓகே, இதற்கான பதிலை நான் விரிவாகவே சொல்கிறேன். நாங்கள் 11 பிரிவுகளில் இந்த போட்டியில் நடைபெறுகின்றது. அதிலே முதல் 4 பிரிவுகளுக்கும், அதாவது இளமழலை முதல் வகுப்பு 2 வரையான மாணவர்களுக்கு காலை 9:30 தொடக்கம் மதியம் 12 மணி வரையும் அவர்களுக்கான போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டிகளில் பேச்சு போட்டிகள், படம் பார்த்து பெயர் கூறும் போட்டிகள் ஆகியவற்றிற்கான மதிப்பீடுகள் அதற்குரிய நடுவர்களால் உடனடியாகவே அந்த மதிப்பீடுகள், அவருடைய தரநிலைகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன. மற்ற படம் பார்த்து பெயர் எழுதும் போட்டிகள் பின்னொரு நாளில் அதற்கான விடைத்தாள்கள் திருத்தப்படும். அதே மாதிரி மாலை நடைபெறும் போட்டிகளில் வகுப்பு 3 முதல் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெறுகின்றன. ஒரே நேரத்திலேயே பல்வேறு இடங்களில் சமாந்தரமாக இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. அதாவது ஒரு 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடக்கும் பொழுது 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுத்துத் தேர்வுகள் நடைபெறும். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடைபெறும். அப்போ இப்படி சமாந்தரமாக பல போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில வேளைகளில்
உயர் வகுப்பு மாணவர்களுக்கு முதலில் எழுத்து பரீட்சைகளை முடித்துவிட்டு அவர்கள் அதன் பின்னர் தனித்தனி பரீட்சைகளான பேச்சு காணொலி ஒப்படையோ அல்லது நூற்பாவுதல் போட்டிக்கோ அவர்கள் வருவார்கள். இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்ற நடுவர், அதாவது நாங்கள் முதல்ல 33 விதமான 33 போட்டிகள் நடைபெறுகின்றன கூறியிருக்கின்றேன். இந்த 33 போட்டிகளுக்கும் ஒவ்வொரு போட்டிகளுக்கும் 3 நடுவர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். இந்த நடுவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் தமிழில் எம்ஏ முடித்திருப்பார்கள் அல்லது முனைவர் பட்டம் பெற்றிருப்பார்கள் அல்லது எம்ஏ படித்து கொண்டிருப்பார்கள். இந்த போட்டிகளிலே பங்கு பெற்ற நடுவர்கள் தரம் வாய்ந்தவர்கள். அவர்களுக்கான புள்ளியிடும் முறைகள் ஏற்கனவே எங்கள் தமிழ்த்திறன் போட்டி குழுக்களால் நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. அதாவது உதாரணமாக நாங்கள் பேச்சு போட்டி எடுத்துக்கொண்டால் அதில் மனனத்திற்கு எவ்வளவு புள்ளிகள், ஆளுமை மேடை ஆளுமைக்கு எத்தனை புள்ளிகள், அவருடைய உச்சரிப்புக்கு எத்தனை புள்ளிகள், வெளிப்பாட்டுக்கு எத்தனை புள்ளிகள் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே எமது தமிழ்த்திறன் போட்டி குழு, அதாவது அனுபவம் வாய்ந்த மற்றும் தகுதி வாய்ந்த தமிழ்த்திறன் போட்டி குழுக்களால் நிர்ணயிக்கப்பட்டு நாங்கள் இந்த போட்டிகள் நடைபெறுவதற்கு முதல் நாளிலேயே நடுவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு கூட்டம் வைத்து எப்படி இந்த மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றோம். பேச்சு போட்டியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு நடுவர்களும் தனித்தனியாக புள்ளியிட்டு அவர்கள் தாங்கள் தரநிலைப்படுத்துவார்கள் மாணவர்களை. பிறகு 3 நடுவர்களதும் தரநிலைகள் ஒப்பிடப்பட்டு அதிலே முதல் 2ஆம் 3ஆம் இடங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. இவ்வாறாகவே ஏனைய போட்டிகளுக்கும் நாங்கள் மற்ற நூற்பாவுதல் போட்டிக்கும் இவ்வாறாகவே நடைபெறுகின்றது. வினாவிடை போட்டிகள் மற்றும் படம் பார்த்து பெயர் எழுதும் போட்டிகளுக்கான விடைத்தாள்கள் பின்னொரு நாளிலே அதற்கு வினாத்தாளுடன் விடைத்தாளும் தயாரிக்கப்பட்டிருக்கும். அவற்றை எமது நடுவர் குழு சரிபார்த்து ஒவ்வொரு விடைத்தாள்களையும் 3 நடுவர்கள் திருத்துவார்கள். 3 நடுவர்களும் திருத்திய பின்னர் அவற்றுக்கான இறுதி முடிவுகள் எட்டப்பட்டு அவர்கள் பின்னொரு நாளிலே நாங்கள் எமது இணையதளத்தில் அந்த முடிவுகளை வெளியிடுவோம். இந்த போட்டியில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் இந்த போட்டிகளின் நடுவர்களை பற்றி எந்த ஒரு குறையும் வருவதில்லை. அவர்கள் தரம் வாய்ந்தவர்கள். அது மட்டுமன்றி இந்த போட்டியில் பங்கு பெற்ற நடுவர்களும் தொல்காப்பியம் நடத்தும் போட்டிகளில் தங்களுக்கு நடுவர்களாக கிடைக்கும் வாய்ப்புகளை ஒரு பெருமையாகவே எண்ணிக்கொள்கிறார்கள். அதை நம்மிடம் தெரியப்படுத்துகிறார்கள். கண்டிப்பா நேயர்களே, போட்டி நடக்கிற அன்னைக்கு காலையில இருந்து மாலை வரலும் குழந்தைகளோட மழலை சொல்லும் பெற்றோர்களோட ஆரவாரமும் சேர்ந்து ஒரே பரபரப்பா இருந்திருக்கும். நமக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இல்ல? ஆமா மதுவந்தி, நீங்க அன்னைக்கே நீங்க நிறைய வந்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபீலிங்கை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அது உண்மையிலே ஒரு எங்களோட வீட்டு ஒரு நிகழ்வு மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி தான் அன்றைய நிகழ்வு நடந்தது. அன்றைக்கு ஏராளமான குழந்தை பிள்ளைகள் வந்திருந்தார்கள். தங்களை அலங்கரித்து தமிழ் முறைப்படி வந்திருந்தார்கள். பெரியவர்கள் கூட வேட்டி அணிந்து தமிழ் பாரம்பரிய உடைகளுடன் வந்திருந்தார்கள். அது ஒரு திருமண நிகழ்வு அல்லது ஒரு பெரிய நிகழ்வு, மங்களகரமான ஒரு நிகழ்வு வீடுகள் நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த சந்தோஷத்தையும் அந்த பரபரப்பையும் நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருந்தோம். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெற்றோர்கள், மாணவர்கள், நடுவர்கள், இது மட்டுமன்றி முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது தன்னார்வலர்கள். இவர்கள் எல்லோரது பங்களிப்பும் அங்கே எமக்கு பேருதவியாக அமைந்திருந்தது. இங்கே தன்னார்வலர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் இந்த போட்டிகளுக்கு வந்திருந்த பெற்றோர்களை வழிப்படுத்துவதிலும் மாணவர்களை ஒவ்வொரு போட்டிகளுக்கு அழைத்து செல்வதிலும் மிகப்பெரிய பங்காற்றினார்கள். அது மட்டுமன்றி அங்கே வந்திருந்த அனைவருக்கும் உணவுகள், தேநீர் மற்றும் குடிர்பானங்கள் அனைத்துமே இலவசமாக வழங்கப்பட்டன. எந்த நேரமும் அவர்களுக்கு ஆன தின்பண்டங்கள், அதாவது ஸ்நாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தின்பண்டங்கள் வழங்கப்பட்டன. அது மட்டுமன்றி பகல் நேர மதிய உணவும் வழங்கப்பட்டது. இவை எல்லாமே தன்னார்வலர் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர் செல்வி குமுதினி போன்ற எமது மன்ற உறுப்பினர். அவரது அன்பளிப்பில் இந்த உணவு பண்டங்களை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இது மட்டுமன்றி பல தன்னார்வலர்களும் தமது இந்த உணவுகளில் தங்கள் பங்களிப்பையும் செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சரியாக சொன்னீங்கள் சுவந்தன். அன்றைய நிகழ்வு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஒரே பரபரப்பாக இருந்தது. பரபரப்பாக இருந்தது என்று நீங்கள் சொன்னதை விட எனக்கு கூடுதலாக என்னுடைய கண்ணிலே பட்டது அங்கே இருந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சரியாக அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்தில் நடைபெற்று முடிகிறதா என்று
பரபரப்பாக சுகந்தனை போல இருந்த பல அங்கத்தவர்களும் ஓடி திரிந்து அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடித்தது ஒரு பெரிய பாராட்டுதற்குரிய ஒரு விஷயமாக தான் எனக்கு படுகிறது. கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள். சுகந்தன் அவர்களே, நீங்க இந்த போட்டிகளை நடத்துறதுக்கு எந்த மாதிரி உக்திகளை கையாண்டிருக்கீங்க? இந்த போட்டிகளில் நாங்கள் எங்களுக்கு இதில் தொழில்நுட்ப உதவி பெரும்பாலும் தேவைப்பட்டது படம் பார்த்து பேர் கூறும் போட்டிகளில். இதில் எங்களது ஆசிரியர் ராஜ்குமார் அவர் 4 வகுப்புகளுக்கு நாங்கள் இந்த போட்டிகள் நடத்தினோம். படம் பார்த்து பேர் கூறு இளமலை முதல் வகுப்பு 2 வரையான மாணவர்களுக்கு. அவர்களுக்கான இந்த படம் பார்த்து பேர் கூறும் போட்டிகள் கணினியில், அதாவது அவர்களுக்கான கேள்விகள் கூட நாங்கள் ரேண்டமாக எழுமாட்டாகத்தான் கேட்டிருந்தோம். அப்போ அதற்கு கூட அவர் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அவர்களுக்கான இலக்கங்கள் எழுமாட்டாக வரும். அந்த எழுமாற்ற நம்பர்களுக்குரிய படங்களை அங்கே கணினியில் அவர் காட்டுவார். கணினி திரையில் அதற்குரிய படங்களின் பெயர்களை மாணவர்கள் சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் அந்த எழுமாற்றான நம்பர்களுக்கு ஒரு பேப்பரில் சுட்டி நம்பரை கொடுத்து அவர்கள் லொட்டோ மாதிரி எடுக்கிறதுக்கான வச்சிருந்தோம். இதில் நிறைய நேரங்கள் எங்களுக்கு செலவானது. இந்த முறை அந்த நேர கட்டுப்பாடு இதனால் எங்களுக்கு நிறைய நேரங்களை நாங்கள் சேமிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி நூற்பாவுதல் போட்டிக்கும் நாங்கள் பெரிய ஒரு இடத்திலே நடுவர்களை கொடுத்து நாங்கள் நடுவர்கங்க போட்டிகளை இந்த புள்ளி திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்தி இருந்தார்கள். அத்துடன் காணொளி ஒப்படைக்கும் நாங்கள் கணினி திரையில் ப்ரொஜெக்டர் வைத்து அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அவர்கள் தங்களது ப்ரெசன்டேஷனை பென் டிரைவிலோ அல்லது கூகுள் டிரைவிலோ போட்டு கொண்டு அந்த கணினி திரையில் போட்டு அங்கே ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் மாதிரி சேம்பர் ரூமிலே அதை நடத்தினார்கள். நிறைய பார்வையாளர்களும் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை செய்த மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாகவும் இருந்திருக்கும் என்றால் ஒரு நிறைந்த பார்வையாளர்களுக்கு மத்தியில் தமது ப்ரெசன்டேஷனை அவர்கள் செய்திருந்தார்கள் தமிழ் மொழியில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளோ நேரம் நம்ம இந்த போட்டியை நடத்துறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ அந்த போட்டியில கலந்துக்கிற மாணவர்கள், அவர்களோட பெற்றோர்கள், இவங்களோட மனநிலைமையை பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். சுகந்தன் அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட மனநிலை, எதிர்பார்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு? நானும் ஒரு பெற்றோர் தான். என்னுடைய பிள்ளைகளும் இந்த போட்டியில் பங்கு பெற்றுகிறார்கள். எனவே நான் 2 பக்கமும் கதைக்கக்கூடிய தகமை உடையவன். அந்த வகையிலே சொல்கிறேன், பெற்றோர்களும் நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த போட்டியில் பங்கு பெற்றதன் மூலம் அவர்களுடைய தமிழ் மொழி அறிவு, தொல்காப்பிய அறிவு வளர்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஏனைய தமிழ் பிள்ளைகளுடன், இங்கே கனடாவில் அவர்கள் பெரும்பாலும் பாடசாலைகளில் பிறமொழி பிள்ளைகளுடன் பழகுகின்றார்கள். தமிழ் பிள்ளைகளுடன் பழகுவதற்கும் அவர்களுடன் நட்புகளை ஏற்கனவே நான் கூறியது மாதிரி நட்புறவினை ஏற்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு சந்தர்ப்பம் இங்கே அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதனை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பாவிக்கிறார்கள். தமிழ் பிள்ளைகளுடன் பழகுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது மட்டுமன்றி இந்த போட்டிகளில் அவர்கள் பங்கு பெற்றுவதன் மூலம் பரிசுகளும், அதாவது தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதனூடாக ஒரு மேடைகளில் தங்கள் உதாரணத்துக்கு சொன்னால் பேச்சு போட்டியில் பங்கு பெற்றதன் மூலம் அவருடைய மேடை கூச்சங்கள் அல்லது மேடை பயங்கள் இல்லாமல் போகின்றது. தங்களை திறமையாக தமிழ் மொழியிலும் அவர்கள் சில வழியில் பாடசாலைகளில் ஏனைய மொழிகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் மேடை கூச்சம் இல்லாமல். ஆனால் தமிழ் மொழி என்று வரும்பொழுது அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு சரியான குறைவு, அதில் பரிச்சயம் குறைவு. இங்கே மேடைகளில் பேசும் பொழுதோ அல்லது காணொலி ஒப்படை செய்யும் பொழுதோ அவர்கள் தமிழ் மொழியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக மாறுகின்றார்கள். அந்த வகையில் பெற்றோர்களாகிய நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைப்பதை இட்டும் இந்த போட்டியில் அவர்கள் பங்கு பெற்றுவதை இட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன், அவர்களை ஊக்கப்படுத்துகிறேன். என்னைப் போலவே ஏனைய பெற்றோர்களும் அதை செய்கிறார்கள். பல பெற்றோர்களும் எங்களுடன் உரையாடுவார்கள். ஓகே, உங்களுடைய போட்டி சில வேளைகளில் பேச்சு போட்டிகள் தரம் கூடவாக இருக்கின்றது, பிள்ளைகளுக்கு கடினமாக இருக்கின்றது என்று சொல்லியும், ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்கள் எங்கள் தரத்தை குறைக்கவில்லை. அந்த தரத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது இந்த பெற்றோர்களிடம் இதற்கான வரவேற்பு இருப்பதற்கு ஒரு சான்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சுகந்தன் சொன்னதற்கு மேலதிகமாக நான் ஒரு கருத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பரீட்சைகளில் வெற்றி பெறும் மாணவர்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியின் தலைவர்களாக ஆகுவதற்குரிய வழிவகைகள் இதன் மூலமாக நடாத்தப்படுகின்றன. இந்த குழந்தைகள் தான் எங்களுடைய
தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல மகிழ்ச்சியான விடயம் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எங்களுக்கும் மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு. நேயர்களே, நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்காகவே அடுத்த கேள்வி. அடுத்த வருடம் நீங்க இதுல பங்கேற்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் மே மாதத்தில் இந்த போட்டிகளை வைக்கின்றோம். பெரும்பாலும் மே மாதத்தில் வருகின்ற 2வது வார இறுதியில் இந்த போட்டிகள் நடைபெறும். இதற்கான அறிவிப்புகள் அந்த ஆண்டில் தை மாதம் இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத நடுப்பகுதிக்குள் இது தொடர் போட்டிகள் தொடர்பான அறிவித்தல்கள் எமது இணையதளத்தில் வெளியிடப்படும். எமது இணையதள முகவரி www.tolkappiyam.ca, அதாவது தொல்காப்பியம்.ca என்கின்ற இணையதள முகவரியில் ஒவ்வொரு ஆண்டிலும் பிப்ரவரி மாத நடுப்பகுதிக்குள் இந்த போட்டிகள் பற்றிய அறிவித்தல் வெளியிடப்படும். எமது இணையதளத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு போட்டிகளும் அதற்குரிய தரவுகளும் வழங்கப்படும். இந்த இணையதளத்திலேயே நீங்கள் போட்டிகளுக்கு எவ்வாறு அதாவது விண்ணப்பிப்பது என்கின்ற தகவல்களும் இருக்கும். பெரும்பாலும் அங்கே கூகுள் ஃபார்மில் நீங்கள் இந்த விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். ஒரு போட்டியில் மட்டும் பங்கு பெற்றுவதற்கான கட்டணம் $20 ஒன்றுக்கு மேற்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்றும் பொழுது மேலதிக ஒவ்வொரு போட்டிகளுக்கும் $10 அறவிடப்படும். நிறைவா இந்த தொல்காப்பிய மன்றத்தின் தலைவரா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? கனடா நாட்டிலே தொல்காப்பிய மன்றம் மூலமாக 3 தலைமுறைகள் ஒரு சமாந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முதலாவது எனது தலைமுறை, அடுத்த தலைமுறையான சுகந்தன் போன்ற இளைய தலைமுறையினர் கையிலே இந்த பொறுப்பை தமிழை கனடா நாட்டிலே தொல்காப்பிய மன்றம் மூலமாக வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பை அவர்கள் கையில் ஒப்படைக்கின்ற காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3வது தலைமுறையாக அடுத்த சிறுவர் பாசறை, மாணவர் பாசறை மூலமாக குழந்தைகள் உள்வாங்கப்பட்டு தொல்காப்பியத்தை தேர்ச்சி பெற்றவர்களாக பயிற்றப்பட்டு அவர்களுக்குரிய ஒரு ஆளுமை தன்மை அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இவற்றையெல்லாம் காணுவதற்கும் செயற்படுத்துவதற்கும் நானும் ஒரு தலைவியாக உறுதுணையாக இருப்பதை என்று மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவற்றை அனைத்தையும் இந்த தொலைக்காட்சி மூலமாக வெளிக்கொண்டுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த ஆதித்ய தொலைக்காட்சிக்கும் மதுவந்திக்கும் எமது மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, அருமையா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு கருத்தா நம்ம சுகந்தன் அவர்களோட அபிப்பிராயத்தை கேட்போம். நன்றி. இந்த தொல்காப்பிய மன்றம் கனடாவில் தமிழ் மொழியினூடாக தொல்காப்பியத்தை பரப்புவதைத்தான் முக்கியமான நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மன்றத்தில் எல்லா தமிழ் எங்கெங்கெல்லாம் தமிழ் படிக்கின்றார்களோ அந்த இடத்தைச் சேர்ந்த மாணவர்களும் வந்து இந்த போட்டியில் பங்கேற்கின்றார்கள். எனவே இனிவரும் காலங்களிலும் நாங்கள் தமிழ் கற்பிக்கவில்லை, தொல்காப்பியத்தை படிப்பிக்கின்றோம். தொல்காப்பியத்தின் தொடர்பான போட்டிகள் தான் வைக்கின்றோம். எனவே அனைத்து தமிழ் கற்கின்ற மாணவர்களும் எதிர்வரும் காலங்களில் தொல்காப்பியம் மன்றம் நடத்துகின்ற போட்டியில் வந்து பங்கேற்குமாறும் கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பிற்கு ஆதி தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியின் நெறியாளர் மதுவந்தி உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. வணக்கம். ஒரு மொழியின் அழிவுங்கிறது அந்த மொழியின் அடையாளத்தின் அழிவா காணப்படுது. ஆனா இந்த கனடா தொல்காப்பிய மன்றம் போல் இருக்கும் அமைப்புகள்னால தமிழ் மொழி அழியாமல் என்றுமே நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேசின இந்த உரையாடல்ல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது. தமிழின் ஆதி நூலான தொல்காப்பியத்தை மக்களிடத்தில் ஒரு பாடமாய் மட்டும் பார்க்காமல் ஒரு வாழ்வியலாவே மாற்றுவதற்கு இவர்கள் செய்யும் முயற்சி பெருமிதத்திற்கு உரியது. நம் வேர்களை தேடி ஓடும் தமிழ் நதி வற்றாது ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தொல்காப்பியத்தை பறைசாற்றுவோம் வாரீர்.